ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி செய்யக்கூடிய மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ரெண்டையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து பூண்டோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். 200 கிராம் மஷ்ரூமை நல்லா கழுவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகணும். பாருங்கள், மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்க்கணும். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சுட சுட சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவும் டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.